குட் மார்னிங் மக்களை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கண்ணூரில் இருக்கோம், கேரளா. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நமக்கு ஒரு ரூம் கிடச்சிது வித் பால்கனியோட. சூப்பராக இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம்னா எல்லோ அலர்ட்டாக. நமக்குனே வருவீங்களா? ஃபுல்லாக விடிய மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ தான் மழை நின்றுருக்கு. அடுத்த 10 மினிட்ஸ்க்கு பெய்யுது. நிற்கிது, அடுத்த 10 மினிட்ஸ் பெய்யுது. இப்படி இருக்கு. ஆனால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. எங்கிட்டு போகலாம் இல்லை, இன்றைக்கி கேரளா வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 2-3 இடங்கள்லாம் போக வேண்டியது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தந்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்திருக்கோம். இது தோசை இருக்குது. நெக்ஸ்ட்டு புட்டு இருக்குது. இது உப்புமா, கடற்கரை, சாம்பார், சட்னி. நல்லா இப்போ நான் க்ரீன் பார்க் ரெசிடென்சி. ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ். கண்ணூர் க்ரீன் பார்க் ரெசிடென்சி. இது முத்தப்பட் க்ஷேத்திரம். இங்கே அதுக்கு பக்கத்துலேயே தான் இங்கே ரூமு. அது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மக்களே, நாங்கள் இப்போ பிரச்சனை கடவு டெம்பிள் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே மீட்ரு தான். மீட்ரு பார்த்தோம்னா மீட்ரு எவ்வளோ ஆகுதோ அதுதான் அமௌண்ட்டு. இது ஆக்சுவலாக ஒரு பேண்ட் வாங்குறான்னு வந்தோம். அங்கேயே மாற்றி ரெடி பண்ணி அவங்களே ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்க. லூலு மார்க்கெட், லூலு சாரீஸ் சூப்பராக இருக்குது. கண்ணூர் டு பிரச்சனைக்கடவு முத்தப்பன் க்ஷேத்திரம் 22 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்தது. ஸோ அதுக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கேஸ் ஃபில் பண்ணிட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா 89 ருபீஸ். இங்கே அதாவது 90 ருபீஸ். 90 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க, 300 கிலோமீட்டர்ஸ் போகும். 250 தாராளமாக பண்ணுறாங்க. ஸோ 250 கிலோமீட்டர்ஸ்க்கு போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ ரேட்டு கம்மியாக இங்கே தராங்க. ஏன் இது தமிழ்நாட்டில் இல்லைன்னு தெரில. பட் ஆனால் இங்கே செம்ம ஒர்த்து.
20 கிலோமீட்டருக்கு வெறும் 400 தான் கேட்டிருக்காரு. 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸு. இதுவே சென்னையாக இருந்தால் அதை 1000 ருபீஸ் வாங்கியிருப்பாங்க. 1000 ருபீஸ்க்கு மேலேயே இருக்கும், இல்லை 1000 ருபீஸ் கிட்டேயாவது இருக்கும். இது வந்து 22 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரேட்டுன்னு நினைக்கிறேன். இது என்ன இதுன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்கும். ரேட்டும் கம்மி, நல்லா ஃபீஸிபிளாக போய்ட்டு வரும். ஆக்சுவலாக இங்கே செம்மையாக இருக்குங்க. ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் டோர், மழை பெஞ்சதுன்னா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம், பஸ் மாதிரி சூப்பராக பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது. ஆகஸ்ட் 15 இன்றைக்கி டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குன்றாங்க. இல்லாட்டி இந்த ஏரியாலாம் அங்கேயே சென்னை மாதிரி தான் டிராஃபிக்கும் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து இது இருக்கிறதுனால ரோட்லாம் வந்து இதாகுது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு நேராக போக வேண்டியதான். இங்கே ஆகூஸ்லாம் இருக்குது. போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீயும் கடலையும் பிரசாதமாக தராங்க. ஃபஸ்ட்டு சுண்டல் கொடுத்தாங்க, அடுத்தது சாயே வந்துட்டுருக்கு. வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே அன்னதானம் மாதிரி பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குல்ல? அன்னதானத்துக்கு கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. கரெக்டாக 12:30 லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் 2 பேட்ச் இல்லை 3 பேட்ச் ஆகும். ஸோ லைன் பக்கத்தில் வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம பிளேட் எடுத்துகிட்டு உள்ளே போக மாட்டேங்க. நம்ம பிளேட் எடுத்துகிட்டு வண்டிக்கலாம். அடிப்பொலி டேஸ்ட் எப்படி வேறு லெவலா? இன்னும் தாட்ட முடியல, நாட்டக்கடை தாட்டு. மக்களே, எனக்கு பேக்கில் இருக்கிறது வந்து கோவில். ஆனால் அந்த கோவிலுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுறாது.
செம்மையாக இருக்கும். திருப்புறாங்க, போட்டோ திருப்புறாங்க. சரி, ஸோ தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஆட்டோ ஏற போகிறோம். ஆமாம், சரி சரி. ஓகே மக்களே, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பசங்களோட கோயிலில் வந்து மொபைல் அலோவ் பண்ணாததுனால உள்ளே என்னால் எடுக்க முடியல. அண்டு நாங்கள் அன்னதானம்லாம் சாப்பிட்டு வந்து டைம் ஆனதுனால போட்டிங்கும் டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் போட்டிங்கும் போகலை. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பரலேஸ்வரி முருகன் கோயிலில் உள்ள குளத்தை பற்றி வீடியோ போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ.